தேனீக்கடி மற்ற பூச்சிகள் மாதிரி இல்லாம தேனீக்களால ஒரு தடவை மட்டும்தான் கொட்ட முடியும். கொட்டினதோட நம்மளோட ஸ்கின்னுலயே அதோட ஸ்டிங்கிங் அப்பேரட்டஸ் ஒட்டி இருந்து ஸ்கின்னுக்குள்ள அதோட வெனாம கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கும். தேனீ கடிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு தேனீ கடிச்சது அப்படின்னா ஒரு ஒண்ணுல இருந்து 2 நாளுக்குள்ள அது சரியாயிடும். சாதாரண வீக்கமும் கொஞ்சம் வலியும் மட்டும் இருக்கும். அதுவே நிறைய தேனீக்கள் கடிச்சது அப்படின்னா அது ஒரு கன்சர்னிங் திங். உங்களுக்கு சில சமயங்கள்ல வாமிட்டிங், டயரியா, பிபி ஃபால் ஆகுறது, மூச்சோட சிரமமா இருக்கிறது, இந்த மாதிரி கண்டிஷன் ஏற்பட்டு கொலாப்ஸ் போகலாம். அப்பர் ஏர்வேஸ் அப்படிங்கிற மூக்கு, வாய், தொண்டை பகுதிகளில் தேனி கடிச்சது அப்படின்னா அங்க கொஞ்சம் வீக்கம் ஏற்பட்டு மூச்சு விட சிரமம் ஏற்படலாம். ரொம்ப ரேரா அனஃபைலாக்டிக் ஷாக் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தும் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சிம்டம் இருந்தாலும் இல்ல முகம், கை, கால்கள்ல வீக்கம் இருந்ததுனாலும் நீங்க உடனே டாக்டரை பாருங்க. தேனி கடிச்சது அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல அதோட ஸ்டிங்கிங் அப்பேரட்டஸ் அந்த கொடுக்கு பைய மட்டும் ரிமூவ் பண்ணும். உங்களோட விரல் நகங்கள் இல்லைன்னா ட்வீசர்ஸ், அப்படி இல்லைன்னா ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணி கடிச்ச இடத்த டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுங்க. கடிச்ச ஏரியா மட்டும் எப்போ எலிவேட் பண்ணி வைங்க.